அநேக தீர்க்க தரிசனம்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள், நம்ம மோசே இருக்கார், ஏசாயா இருக்கார், எரேமியா இருக்கிறாரு, இவங்கெல்லாம் தாவீது இருக்கிறாரு, இவங்களால் எல்லாம் பார்க்க முடியாத, இவங்களால் எல்லாம் அனுபவிக்க முடியாத ஒரு அனுபவத்தை தான் இன்றைக்கி நீங்களும் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம கொஞ்ச நேரமாக வாசித்தோம் ஏசாயா 53வது அதிகாரம். அந்த அதிகாரம் நீங்கள் தனியாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள். அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு வேதனையை கொடுக்குறதா இருக்கும். நாம் அவரை பார்க்கும் பொழுது நமக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பாருங்கள் அந்த வார்த்தை. நான் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்தேன்னா அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த 53வது அதிகாரம் அவருக்கு தரிசனமாக கிடச்சிருக்கும். சரியா? அப்போது இந்த அதிகாரத்தை எழுதிட்டு அவர் எப்படி தான் தூங்கினாரு? அந்த மனுஷன் தூங்கியே இருக்க மாட்டாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அது யாருக்கு நடக்குது? தேவனுடைய குமாரனுக்கு. அதே ஏசாயா தான் எழுதுறாரு, கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு பேர் என்னது? இம்மானுவேல், தேவன் நம்மோடு. அவருக்கு இன்னொரு பேர் என்ன? சமாதான பிரபு. அவர் தான் இன்னைக்கு நாம் அவரை பார்க்கும்போது நமக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் ஒரு காட்சி அளிக்கிறார். அப்போது எப்படி இருந்திருக்கும்? ஏசாயாவுடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அதே போல் தான் தாவீது அநேக தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவ குறித்து எழுதுகிறார். அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அப்போது இந்த நாள் எத்தனையோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு நாள் தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், ஒரு காலமே, அந்த நாள் காலமே 9 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரை, அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் அந்த சிலுவையில் அவர் தொங்குகிறார். அவர் ஒரு 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார் இந்த உலகத்தில். அந்த 3.5 வருஷம் அவர் அநேக அற்புதங்கள் செஞ்சார், அநேக பிரசங்கங்கள், மலை பிரசங்கங்கள், அநேக உபதேசங்கள், அநேக அட்வைஸ், நிறைய காரியங்கள் அவர் பண்ணுறாரு. அந்த பைபிளில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் அது எல்லாத்தையும் காட்டிலும் அவர் ஒரு 6 மணி நேரம் ஒரு பிரசங்கம் பண்ணார் பாருங்க. அதுதான் அவருடைய கடைசி பிரசங்கம், அந்த சிலுவையில் 2 கரங்களையும் விரித்து. ஆமென். அதுதான் அவருடைய அந்த 7 வார்த்தைகள். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங்கில், ஒரு வேயில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கே போக போகிறோன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த சிலுவைக்கு முன்னே போக போகிறோம். சரியா? டைம் ட்ராவல் பண்ணி இங்கே இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் போனால் தான் இந்த காரியங்களெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், சிலுவையில் அவர் இப்போ தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த சிலுவைக்கு 2 பக்கம் யார் இருக்கா? 2 கலர்கள், வலது பக்கம் ஒரு கள்ளம், இடது பக்கம் ஒரு கள்ளம். அப்போது இந்த சிலுவையிலிருந்து அவர் கீழே பார்க்கும்போது ஒரு கூட்ட ஜனங்கள், கரெக்டாக? சிலுவையிலிருந்து பார்க்கும்போது ஒரு கூட்ட ஜனங்கள். அந்த ஜனங்களை நம்ம ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம், 3 கூட்டமாக பிரிக்கலாம். ஒன்று யார்? ஒன்று கெஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஒரு கூட்டம், கரெக்ட், நெருக்கமானவங்க. அப்படின்னா இயேசுனுடைய சீசர்கள், இயேசுனுடைய தாய் இருக்காங்க, இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவை விசுவாசித்தவங்க ஒரு கூட்டம் நிற்கிறாங்க. சரி, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா அவங்கக்கிட்ட பவர் கிடையாது, எந்த வல்லமை, எந்த அதிகாரமும் அவங்கக்கிட்ட கிடையாது. அப்போது ஒரு பக்கம் அந்த மக்கள் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2வது கூட்டம் விரோதமான, அதை நான் 3வது சொல்கிறேன். 2வது கூட்டம் யாருன்னா, ஏதாவது விசேஷமாக நம்ம ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் மக்கள் எதுக்கு வருவாங்க? கரெக்டு, வேடிக்கை பார்க்க வருவாங்க. அதே போல் தான் இவர் தேவனுடைய குமாரன் என்று இவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இவருக்கு தண்டனை கிடைக்குது. அப்போது இவருக்கு என்ன ஆக போகுது? இவர் சிலுவையில் இருந்து இறங்கி வந்துடுவாரா, இல்லை ஏதாவது அற்புதம் நடக்க போகுதா? சரி, அப்படி ஏதாச்சும் நடந்தால் நம்ம இவரை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவர் தேவனுடைய குமாரன், ஏதாவது பார்த்தோன்னா இவரை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை பார்க்கும்படி வந்த ஒரு கூட்டம். அதுதான் 2வது கூட்டம். 3வது கூட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. அவங்க தான் இயேசுக்கு விரோதமாக இவரை சிலுவையில் அறைங்கன்னு சொன்ன ஒரு பிரதான கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இருக்காங்க. அதில் தான் வேத பிரமாணி, பரிசேயர்கள். ஸோ இவங்களுக்கு இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தான் வேதத்தை குறித்த நல்ல ஞானம். இப்போது தாவீது என்ன சொல்லுகிறாரு? நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா ஒரு 4 புஸ்தகம், ஃபஸ்ட் இருக்கிற 4 புஸ்தகம் என்னெல்லாம்? ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம். இந்த 4 புஸ்தகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா
யூதர்கள் வந்து இதை வந்து தோரான்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த புஸ்தகத்தை குறித்ததான அறிவும் இதுக்கு அடுத்தால தான் என்ன வருது, தாவீது வர்றாப்புல, அதுக்கப்புறம் ராஜாக்கள், அதே போல் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அப்போது இவங்க எல்லாம் காத்துட்டே இருப்பாங்க, இந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிற சம்பவங்கள் காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதா, அதை குறித்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் இவங்க. அப்போது இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஒரு 7 வார்த்தைகள் சொல்கிறார்களா, இந்த 7 வார்த்தைகளும் இந்த பெரிய கூட்டமாக பிரதான கூட்டமாக இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கடைசியாக இப்போ வாச்சும் இவங்க புரிஞ்சுக்கிடட்டும்னு ஏசப்பா சொன்ன வார்த்தைகள் தான் இந்த 7 வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைகளை அவர் சொல்லும்போது இவங்க வந்து நம்ம பிரமாணத்தில் இருக்கா, நம்ம வேத புஸ்தகங்களில் இருக்கான்னு சொல்லி அவங்க ஆராய்ந்து அதிலிருந்தாச்சும் அவங்க உண்மையிலேயே நான் வந்து தேவனுடைய குமாரன், உங்களுடைய பாவங்களுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து சொல்கிறது தான் இந்த வார்த்தைகள். புரியுதா? சொல்கிறது புரியுதெல்லாம்? அப்போது முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பாருங்கள், ஒன்று போடு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி எடுப்போம், இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அப்போது அது வந்து நமக்கு தெரியுது, நம்ம வந்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். ஆனால் விசுவாசியாத கூட்டங்களுக்கு தெரியாது. அதுதான் அவர் சொல்கிறாரு. ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம் வாசிச்சிங்கன்னா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். புரிஞ்சா? அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, அக்கிரமக்காரருக்காக அவர் என்ன பண்ணுறாரு, வேண்டிக் கொள்ளுகிறார். அது ஒன்று. அதே போல் தான் சங்கீதம் 103:12 வாசிச்சிங்கன்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சார், நம்மை விட்டு விலகி போகும்படி நீங்கும்படி செய்தார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, தாவீது சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதான ஒரு தீர்க்க தரிசனம் என்ன ஆகுது, நிறைவேறுது. புரியுதா? அந்த முதல் வார்த்தையில் இருக்கிற ரகசியம் இதுதான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க என்ன பார்க்குறாங்க, இவர் வந்து என்னடா அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரே, நிறைவேற்றுகிறாரே என்று. அப்போ முதல் வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசியில் இருப்பாய். இப்போ நிறைய மக்களுக்கு என்னென்னா, இந்த பரதேசின்னா என்ன, சிலர் நினைக்கிறது வந்து பரதேசியும் சொர்க்கம் பரலோகம்னு சொல்கிறோம், அதுவும் ஒன்று சேம்னு நினைக்கிறாங்க. நான் வந்து சில வீடியோஸ் போடும்போது அதில் சில கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி அப்படி கிடையாது. பரதேசின்னா இங்கிலீஷில் வந்து பேரடைஸ். அது வந்து நாம் இளைப்பாறுகிற இடம். இப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம இறந்துட்டோன்னா நம்ம போகிற இடம் தான் அந்த இளைப்பாறுதல். ஓகேவா? அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான் பாதாளம். ஓகே, அப்போது இளைப்பாறிட்டு இருக்கிறோம் அந்த இடம் தான் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க, பரதேசி. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வருகைக்கு அப்புறம் நியாயத்தீர்ப்புக்கு அப்புறம் நாம் போகிற இடம் தான் பரலோகம். புரியுதா? அப்போ பரலோகத்துக்கும் இந்த பேரடைஸுக்கும், ஹெவனுக்கும் பேரடைஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பேரடைஸில் இருப்பாய், இளைப்பாறுவாய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது இதற்கான ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்தோன்னா, ஏசாயா 57:2 எடுத்திங்கன்னா, நான் வாசிக்கிறேன். ஏசாயா 57:2, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து. அப்போது இந்த அந்த அதிகாரம், இப்போ பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? கடவுளுக்கு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, உன்னை வந்து நான் பேரடைஸு கொண்டு போவேன், பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது. அதை தான் அவர், அந்த அதிகாரத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கு நீ என்னுடனே கூட. அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து அவங்ககிட்ட இருந்த நேர்மையை பார்க்குறாரு. புரிஞ்சா? அவன் வந்து அவனுக்கு மனம் திரும்புறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல, அவனுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணவன் தான், பெரிய பாவம் தான், அவன் கொலை பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட இருந்த நேர்மையை பார்க்குறார். புரிஞ்சா? அதே போல தான் சங்கீதம் 16:11 வாசிச்சிங்கன்னா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்போது ஜீவ மார்க்கம்னு என்னது? இந்த உலகத்துக்கு அடுத்த ஒரு காரியம், அதுதான் அந்த பரலோகம். அதை வந்து அவனுக்கு என்ன பண்ணுறார், அவர் வந்து தெரியப்படுத்துகிறார். ஸோ இந்த 2 தீர்க்க தரிசனமும் அந்த இடத்துல வந்து நிறைவேறுகிறத பார்க்குறோம். மூன்றாவது வார்த்தை, அதோ உன் தாய், அதோ உன் மகன். ஓகே,
அப்போது இது வந்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவருடைய தாயாகிய மரியாளை பார்த்து சொல்கிறாரு. அது இதற்கான நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்தோம்னா யாத்திராகமம் 20:12 பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்குது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஓகேவா? அப்போ கற்பனைகள் அவர் நமக்கு தந்துட்டு அவரே அந்த கற்பனையை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அவர் வந்து அந்த கற்பனையை வந்து வெளிப்படுத்துகிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் வந்து கனம் பண்ண அப்படின்னு அந்த ஒரு கற்பனையை அவர் கை கொள்ளுகிற விதமாக தான் அந்த இடத்துல வந்து அவருடைய தாயை குறித்ததான ஒரு ஏக்கம், அந்த கரிசனையை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். 4வது வசனம், இதுதான் ரொம்ப முக்கியம். 4வது வசனம் என்னது? 4வது வார்த்தை என்னது? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போது சில முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கடவுள்னு சொல்கிறீங்க, அவர் வந்து சிலுவையில் தொங்குறாரு, ஓகே. அங்கே இருந்துட்டு அவர் யார் கூட சொல்கிறாரு? என் தேவனே அப்படின்னா மை ஃபாதர் மை லார்டுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போது ஏன் அதை அவர் சொல்லணும்? இப்போ இவர் கடவுள்னா எதுக்காக அவர் வந்து கடவுள்கிட்டே சொல்கிறாரு என்னை கைவிட்டீரு? இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும்போது சில டைம் சொல்லுவோம் இல்லையா, என்ன ஏசப்பா இவ்வளோ உபாசம் இருந்தேன், ப்ரேயர் பண்ணேன், என்னென்னமோ பண்ணேன், இருந்தாலும் நான் ஆசைப்பட்டது என் லைஃப்பில் நடக்கலையேன்னு சில நேரத்தில் நாம் சொல்கிறது உண்டு. அப்போது இதே போல் தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போது இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேச வருவாங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னா, தாவீது சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுது. கரெக்டா? சங்கீதம் 22:1 எடுத்திங்கன்னா அந்த இடத்துல தாவீது சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போது இயேசு கிறிஸ்து இதன் மூலம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தையை போய் பாரு, தாவீதின் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை, இந்த முதல் வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா அதுக்கு அடுத்துள்ள வசனங்களை நீ போய் வாசித்து பாரு அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த இவரை வந்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்த அந்த யூதர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? சொல்லி கொடுக்குறார். சரியா? யாராச்சும் உங்ககிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா தெளிவாக சொல்லிக் கொடுங்க. என் தேவனேன்னா இவரே கடவுள், அப்போது அவர் எதுக்கு அங்கே இருந்துட்டு ப்ரேயர் பண்ணுறாரு, எதுக்கு கைவிட்டீங்கன்னு கேட்குறாருன்னா இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நாம் பார்க்குறோம். அப்புறம் 5வது என்னது? தாகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாகம்னா இதில் வந்து 2 விதமான தாகத்தை குறித்து பார்க்குறோம். ஒன்று நம்ம சரீரத்தில் வருகிறதான தாகம். கரெக்டாக? சரீரத்தில் வந்து நமக்கு வந்து தாகம் வரும். அவர் 6 மணி நேரம் அதுக்கு முன்னாலேயே அவரை வந்து அடிக்கிறாங்க, காயப்படுத்துகிறாங்க, ரொம்ப அக்கிரமங்கள், ரொம்ப அவரை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போது அவருக்கு வந்து அந்த தாகம் வர்றதுனால அவர் சிலுவையில் இருந்து 2 விதமான தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று வந்து அவருடைய சரீரத்தில் உள்ளதான தாகம். இப்போ நீங்கள் சங்கீதம் 22வது அதிகாரம் 15 வாசிச்சிங்கன்னா, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். பாருங்கள், இந்த தாவீதெல்லாம் எப்போ வாழ்ந்துருப்பார் இல்லையா? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கும் 700-800 வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து 500-600 வருஷங்களுக்கு முன்னே. அப்போவே எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை தான் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன். அப்போ அதனுடைய அர்த்தம் தான் என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. அதே போல் சங்கீதம் 69:12 வாசிச்சிங்கன்னா, அவர் தாகமாக இருக்கிறாருன்னு சொன்ன உடனே இவங்க சரீரத்தில் உள்ள தாகம்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? காடியை கொடுக்குறாங்க. அதுதான் 69:21 வாசித்து பாருங்க. குடிக்க கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடி. அப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறுது. அப்போ ஒன்று வந்து சரீரத்துக்கு உரிய தாகத்தை நம்ம பார்க்குறோம். இன்னொரு தாகம் என்னன்னா ஆத்ம தாகம். ஹல்லேலூயா. அப்போது அந்த சிலுவையில் அவர் வந்து ஆத்ம தாகத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதான் ஏசாயா 53:11 வசனம், அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார்கள். அப்போது அவருடைய ஆத்ம தாகம், ஆத்மாவை குறித்த பாரம் எப்போ திருப்தி ஆகும்? அநேகர் வந்து நீதிமான்கள் ஆக்கப்படும் போது, அநேகர் வந்து இந்த சத்திய வழியில், அநேகர் வந்து இந்த பரலோகத்துக்கு போகும் வழியை வந்து பின்பற்றும் போது தான் அவருடைய ஆத்ம தாகம் என்ன ஆகும்? திருப்தி ஆகும். அப்போ 2 விதமான தாகத்தை குறித்து பார்த்தாச்சு. சரி, 5 வார்த்தை, இனி 2 வார்த்தை தான். எல்லா வார்த்தையும் நான் பேசுகிறதுனால போராக இருக்கோ? பாஸ்டர்ட்ட அப்போவே சொன்னேன். சரி, அடுத்து கடைசியாக 2 வார்த்தை ஸ்பீடாக பார்ப்போம்.
6வது வார்த்தை என்னென்னா, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னது? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். 6வது வார்த்தை, பிதாவே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பாருங்க, இந்த உலகத்தில் இப்போது இத்தனை கோடிக்கணக்கில் மக்கள் வாழ்கிறாங்க. இதில் 80% மக்களுக்கு தான் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசை. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ ஆசையான்னு கேட்டிங்கன்னா ஒரு 60% சொல்லுவீங்க, சரி பிள்ளைங்க இருக்காங்க, வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் இருப்பீங்க. ஆனால் மொத்தமாக நம்ம பார்த்தோன்னா ஒரு 80% ஆட்களுக்கு தான் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசை. அப்போ மீதம் இருக்கிற 20% என்னென்னா, எப்படி ஆச்சும் சுற்றுறணும், இந்த உலகத்தை விட்டு எப்படி ஆச்சும் போயிடணும்னு அவங்க ஆசையில் இருக்காங்க. அப்போது இவ்வளவு மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க யாராலையுமே அவங்க இறக்குற அந்த நேரத்தில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொன்னார். இப்போது ஸ்தேவானை என்ன பண்ணாங்க, கல்லறிகிறாங்க இல்லையா, அந்த இடத்துல அவர் தேவனுடைய மகிமையை பார்க்குறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் சொல்கிறாரு, பிதாவே உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் வந்தது அங்கிருந்து, புரிஞ்சா? அவர் வந்தது எங்கேருந்து வந்தாரோ, பிதாவினுடைய வலது பரிசத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தார். அப்போது அங்கிருந்து வந்தவர் என்ன பண்ணார், இங்கே நான் வந்த வேலை எனக்கு முடிஞ்சுது, அப்போது இனி நான் எங்கே போகணும், நான் அங்கே தான் போவேன். அதுதான் அவர் சொல்கிறாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இப்போ நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கிறிஸ்தவங்க நமக்கும் நம்ம ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்மளால் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. நம்ம நித்திரையாக இருப்போம். அவருடைய சத்தம் கேட்கும்போது அவர் அந்த இக்கால சத்தத்தை நம்ம கேட்டோம்னா பரலோகத்துக்கு போயிடும். அதுதான் நம்ம நம்பிக்கை. ஆனால் இந்த இடத்துல இயேசு சொல்கிறாரு, பிதாவே நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அதை தான் சங்கீதம் 31:5 வாசிச்சிங்கன்னா, ஒப்புவிக்கிறேன், அந்த இடத்துல தாவீது சொல்கிறாரு. அந்த வார்த்தையை தான் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ தாவீது சொன்னாரா, என் ஆவியை உமக்கிட்ட ஒப்புவிக்கிறேன்? கிடையாது. அதெல்லாம் தீர்க்க தரிசனமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப அங்கே இருக்கிற மக்களுக்கு உணர்த்தும்படியாக அவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. 7வது வார்த்தை, முடிந்தது. முடிந்ததுன்னா எல்லாமே முடிஞ்சிட்டு. எதை அவர் முடித்தார் பாருங்கள். ஏசாயா 53:5 வாசிச்சிங்கன்னா, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவங்க நமக்கு இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம நம்ப வேண்டிய, நம்ம பின்பற்ற வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையே இல்லை. புரியுதா? நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு பாவம் வந்துச்சா, நம்ம ஒரு குற்றம் செஞ்சோமா, பரவாயில்லைங்க, உட்கார்ந்து நம்ம எசப்பா கிட்ட சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த பாவங்களை அவர் மன்னிப்பார். ஆமென். பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், அது எல்லாற்றையும் காட்டிலும் நம்முடைய நோய்களை அவர் சுமர்ந்து தீர்த்தார். பாருங்கள், அவருடைய சரீரத்தில் 39 அடிகள் வாரினால் அடித்தாங்க. எவ்வளோ வலிச்சிருக்கும். இப்போ அவருடைய அப்படி அந்த உடம்பை பார்த்து பாருங்கள், அந்த சரீரம் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அந்த சிலுவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோட்டோவில் வீடியோஸில் பார்க்குறது மாதிரி இல்லைங்க. அது ரொம்ப கொடூரமான காட்சி. இப்போ சில வீடியோஸ்லாம் இதுதான் ஜீசஸ், இப்படி தான் இருப்பார், அந்த மாதிரி ஃபிலிம் எடுக்கிறாங்க, சில காரியங்களெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, அதை பார்த்து மக்களுக்கு ஓகே இதுதான்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு. அப்படி இல்லைங்க. அவர் பட்ட பாடுகள், அவருடைய பிரயாசங்கள், அவருடைய அந்த வேதனைகளெல்லாம் நம்மால் விவரிக்கவே முடியாது. அவ்வளோ வேதனைகள் அவர் சகிச்சார். ஹல்லேலூயா. அதெல்லாம் எதுக்கு? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக. அந்த அத்தனை அடிகளும், 39 அடிகளும் நம்முடைய வியாதிகளுக்காக. ஆமென். அப்போ அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவர் அந்த எந்த நோய்கள் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு தருவார். அதுதான் தானியேல் 9:24 நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம், இந்த வசனங்களெல்லாம் நோட் பண்ணி வைங்க, குரூப்பில் போட்டுடலாம்ல. ஃபஸ்ட் நோட் பண்ணாதவங்களுக்கு குரூப்பில் நான் போடுறேன். ஸோ இப்போ புரிஞ்சா? அப்போ இந்த 7 வார்த்தைகளையும் யார் உங்ககிட்ட கேட்டாலும் சொல்லணும். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகள். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? சரி, கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.